ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? முதல்ல ஜேஇனா என்ன? ஜேஇ எழுதுனா நமக்கு என்னென்ன காலேஜஸ்ல சீட் கிடைக்கும்? நார்மலா ஒரு தமிழ்நாடு டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ்க்கும் ஜேஇ எக்ஸாம் எழுதி அது மூலியமா ஒரு கிடைக்கக்கூடிய காலேஜ்க்கும் நடுவில் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு விதமான காலேஜஸ்லயும் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போறோம்னா சேலரிஸ்ல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்த் இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஸோ மை டியர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஜேஇ ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க 10th 11th இல்ல 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இதுதான் அதுக்கான சரியான டைமா இருக்கும். இன்கேஸ் நீங்க பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸும் இந்த வீடியோவை முழுசா பார்த்து இதுல நான் கன்வே பண்ற விஷயங்களை நம்ம குழந்தைக்கும் புரியும்படி நீங்க எடுத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஜேஇனா என்ன, அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதோட வெயிட்டேஜ் என்ன, நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸை படிக்கிறது உண்மையாலுமே ஜேஇக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்ல சிபிஎஸ்இ படிக்கிறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கா, ஜேஇ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான ஒரு 2 year ஸ்டடி பிளான், அதே மாதிரி இந்த ஜேஇ படிக்கிறதுனால வேற ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் இதுல நான் ஒரு தோல்வி அடைகிறேன் அப்படின்னா அப்போ வேற என்ன எனக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு, ஜேஇ மாதிரியே சிமிலரா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறேன். மறக்காம இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, உங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த ஜேஇ எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வரும். பேரண்ட்ஸும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல் விஷயம், ஒரு சில மித்தெல்லாம் நம்ம இங்க உடைச்சிடலாம் ஆரம்பத்திலே. முதல் மித்து என்ன? ஸ்டேட் போர்ட் பசங்களால ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. சிபிஎஸ்இ பசங்களால மட்டும்தான் ஐஐடி மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸ்குள்ள போய் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஜேஇலாம் நீங்க படிக்கணும்னா லட்சக்கணக்கில், லட்சக்கணக்கில் நீங்க கோச்சிங்க்கு செலவு பண்ணணும். ஒரு வருஷத்துக்கே 2 லட்சம், ஒரு வருஷத்துக்கே 2.5 லட்சம் இந்த மாதிரி கோச்சிங் செலவு பண்ணணும் 10th இருந்தே. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய சொசைட்டில, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல கிமிக்ஸ் இருக்கு. ஆனா அந்த கிமிக்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது 2025 பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம். இன்ஃபேக்ட் 2026 பிப்ரவரி 20 த ஹிந்து நாளிதழில் ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி. இன்ஃபேக்ட் இது எல்லா நியூஸ் அண்ட் மீடியாவிலுமே வந்தது, சரியா? என்ன அப்படின்னா 448 கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு செலக்ட் ஆனாங்க. உங்களுக்கு ஒரு டேட்டா தெரியாது அப்படின்னா அந்த டேட்டாவை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வருஷமும் 12 to 13 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க. இதுல முதல் 2 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் 2 lakh ரேங்க்குள்ள வரவங்களை மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு செலக்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பசங்க 448 பேர் இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் படிச்சது ஸ்டேட் போர்டு தான். அப்போ இத்தனை பேரால ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு போக முடியுது அப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை அவங்க ஒழுங்கா படிச்சதுனாலதான் இது முழுக்க முழுக்க சாத்தியமாச்சு. முதல் விஷயம், நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ், ஓகே, இது நமக்கு ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு, கிராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது கரெக்டான கொஸ்டினே கிடையாது. என்ன தெரியுமா சரியான கொஸ்டின்? How should a state board student prepare differently? ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ண கூடாது. ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். ரொம்ப பெருசெல்லாம் இல்ல, கொஞ்சம் சின்னதா ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டாவே ஷேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு ஜேஇனா என்ன, அதை எதுக்கு எழுதுறாங்க, நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அப்பதான் ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாமை எழுதுறது ஒர்த் இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும், சரியா? ஃபர்ஸ்ட் ஜேஇன்றது நம்ம ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நடக்கக்கூடிய பிக்கஸ்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுதான். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஓகே, ஐஐடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரிபிள் ஐடிஸ் சொல்லுவோம்,
இந்த மாதிரி காலேஜஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகணும்னா இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை குழந்தைங்க எழுதணும். இதுல 2 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஜேஇ மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஜேஇ அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஇ மெயின்ஸ் 12th கம்ப்ளீட் பண்ணி 12thல 55% மேல ஸ்கோர் பண்ற எல்லாருமே எழுதலாம். ஆனா ஜேஇ அட்வான்ஸ்ட் வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதி இதுல டாப் 2 lakh ரேங்க்ல வரவங்க தான் ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுத முடியும். சரியா? சோ முதல்ல ஜேஇ மெயின்ஸ் பத்தின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜேஇ மெயின்ஸ்ல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க, நல்ல டாப் ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை வச்சு நீங்க என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில போய் படிக்கலாம். நம்ம திருச்சியிலேயே என்ஐடி இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து 300 மார்க் வைக்கிறாங்க இல்லையா? இந்த 300ல 200 மார்க் எடுத்துட்டா, 300க்கு 200 மார்க் எடுத்துட்டா திருச்சி என்ஐடியில உங்களால போய் படிக்க முடியும். இந்தியாவில் இருக்க டாப் 25 காலேஜுகள்ல ஒண்ணுதான் இந்த என்ஐடி. ஆனா உங்க 12th மார்க் வச்சு இதுல இவங்க அட்மிஷன் போட மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஜேஇ தான். 12th மார்க்கை they won't even consider. சரியா? நீங்க 600 out of 600 எடுத்தா கூட அதை ஒரு மார்க்கா இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜேஇ மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஜேஇல நீங்க எடுக்க வேண்டிய மார்க்கும் 200 தான்றத ஞாபகம் வச்சுக்கோ. அதுல இன்னொன்னு சொல்லவா, கேர்ள்ஸ்க்கு இதுல அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு. நீங்க கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா நீங்க 190 எடுத்தா போதும். ஏன்னா இங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் கேர்ள்ஸ் இருக்கு. என்ஐடி உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் கேர்ள்ஸுக்கும் தருது. ஸோ கேர்ள்ஸ் இன்னும் ஒரு 10 மார்க் கம்மியா எடுத்தா கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இது இல்லாம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT அப்படின்னு சொல்லுவோம். இந்த IIITகள்லயும் நீங்க ஜேஇ மெயின் மார்க் வச்சு மட்டுமே போலாம், அட்வான்ஸ்ட் எழுத தேவையில்ல. இப்ப நான் சொல்றது எதுக்குமே ஜேஇ அட்வான்ஸ்ட் தேவையில்ல, வெறும் ஜேஇ மெயின் மட்டும் போதும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ், இந்தியா ஃபுல்லா வந்து நிறைய கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜேஇ மெயின் மார்க்கை வச்சு மட்டுமே உங்களுக்கு இதுல அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜேஇ அட்வான்ஸ்டா எதுக்கு எழுதணும்? ஐஐடியில சேர்றதுக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியாவில் மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23 ஐஐடி தான் இருக்கு. இந்த 23 ஐஐடியில மொத்தமாவே ஒரு 10,000 சீட்டு தான் இருக்கு. அப்ப இந்த 10,000 சீட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுதணும். இதுல ஒருத்தரா செலக்ட் ஆகணும். இந்தியாவிலே ஒரு டாப் 200ல வரீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ்ல கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் த பாஸ்ட் 9 years. 1 இல்ல 2 இல்ல, கடைசி 9 வருஷமா இந்தியாவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி ஐஐடி மெட்ராஸ். அப்ப இதுக்கு நீங்க ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுதி தான் கிளியர் பண்ணி போக முடியும். ஓகே, இப்போ மெயின்ஸை விட அட்வான்ஸ் எப்படி ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது எல்லாமே ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் ஜேஇ அட்வான்ஸ்ட். மெயின்ஸ் இல்லை, மெயின்ஸ் அவ்வளோ டஃபா இருக்காது. அட்வான்ஸ் ஆனால் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். இப்போ எனக்கு சரியா, யார் யாருக்கெல்லாம் இங்க ஐஐடியில படிக்கணும்னு ஆசை இருக்கு, என்ஐடியில படிக்கணும்னு ஆசை இருக்கு, அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட். சரியா? திரும்ப சொல்றேன், இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காகவே ஜேஇ, ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காகவே நீட் கிளாஸஸும் 11th 12th படிக்கும் போதே சைட் பை சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு கிளாஸ் லெக்சர்ஸே ஆரம்பிக்க போறோம். நீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யானியன் சார், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இதுல காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னா, எஸ் இதுல காம்படிஷன் இருக்குதான். பட் தட்ஸ் ஹவ் ஆல் குட் எக்ஸாம்ஸ் ஹேவ் காம்படிஷன் டு. சரியா? இப்போ அரௌண்ட் 10ல இருந்து 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸை ஒவ்வொரு வாட்டியும் எழுதுறாங்க. ஆனா அதுல ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் ஐஐடிக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அண்ட் இது இருக்கிறதுலே ரொம்ப காம்படிட்டிவான எக்ஸாம்ஸ்ல ஒண்ணுதான் இது. இது சிபிடி மோட்ல நடக்கும். அது என்ன ஆனியன் சார் சிபிடி மோட்? சிபிடி மோட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். சிபிடினா வந்து என்னது? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல தான் நடக்கும். இதோட சிலபஸ் என்ன? உங்களோட 11th and 12th சிலபஸ். நீ 11thலயும் 12thலயும் என்ன படிக்கிறியோ அதே தான். இப்ப 11thல நம்ம மெஷர்மெண்ட் படிப்போம், கைனமேட்டிக்ஸ் படிப்போம் இல்லையா, லாஸ் ஆஃப் மோஷன் படிப்போம். ஸோ அதெல்லாம் தான் மெக்கானிக்ஸ்.
12th எலக்ட்ரிசிட்டி படிப்போம், மேக்னட்டிசம் படிப்போம், மாடர்ன் பிசிக்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த சாப்டர். கெமிஸ்ட்ரியில வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், மேத்தமேட்டிக்கல்ல அல்ஜிப்ரா, கால்குலஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, வெக்டார்ஸ் அண்ட் 3D. ஒரு விஷயம் நல்லா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீட்ல தான் பயாலஜி, இங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ். அப்ப மேக்ஸும் நம்ம நல்லா படிக்கணும். ஆக்சுவலா உனக்கு நிறைய 12th போர்ஷனே இதுல கவர் ஆகிறதுனால உன்னால சூப்பராகவே 12thலயும் நல்ல மார்க் எடுக்க முடியும். நிறைய பேர் நம்ம பயப்படுறது என்ன தெரியுமா, நான் வந்து 12th விட்டுட்டு ஜேஇன்னு ப்ரிப்பேர் பண்ண என் 12th மார்க் போயிடும். இப்ப இப்படி ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க சார், நான் ஜேஇயும் படிக்கிறேன் 12th படிக்கிறேன், ரெண்டுத்துலயுமே எனக்கு மார்க் வரலன்னா ரெண்டுத்துலயுமே சீட்டு கிடைக்காது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜேஇ நல்லா படிக்கட்டுமா, 12th விட்டுட்டுமா, இல்ல நான் வந்து 12th விட்டு 12th நல்லா படிக்கிறேன், படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஜேஇக்கு வேணா ரிப்பீட் பண்ணிக்கிட்டுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பீங்க. ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து என்ன தெரியுமா, நீ 11th படிக்கும் போதே 11th ஸ்டேட் போர்ட் சிலபஸே புரிஞ்சு படிச்சா ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 12th படிக்கும் போதே 12th சிலபஸை நல்லா புரிஞ்சு படிச்சா உன்னால ஜேஇ கிளியர் பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜேஇ வந்து நம்மளோட மெமரியை டெஸ்ட் பண்ற ஒரு எக்ஸாம் இல்ல. நம்ம ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி வந்து பேராகிராஃபா எழுது, டெரிவேஷன் போர்டுலாம் சொல்ல மாட்டாங்க. இதுல நீ ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை உன்னால அப்ளை பண்ண முடியுதா, ஓகே, ஒரு ப்ராப்ளம்ல உன்னால அப்ளை பண்ண முடியுதா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்பீடு உனக்கு எவ்வளவா இருக்கு, கரெக்டா போடுறியான்றது அவங்க பிரச்சனை இல்லை, அதோட ஸ்பீடு உன்னால ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதை போட முடியுதா, உன்னோட லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான். ஏன்னா நீ ஐஐடிக்குள்ள போறன்னா இந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா வரப்போற, நீ வந்து இந்த நாட்டுக்கே பெருமை தேடி தரப்போற ஒரு பெரிய பொசிஷனுக்கு போற அப்படின்னு தான் கவர்மெண்ட் ஒன்னு எதிர்பார்க்குது. அப்போ ஒன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க தான். ஓகே, சும்மா ஐஐடியில படிக்கிறவங்களுக்கு ஒன்னும் கோடிகள்ல, ஐஐடியில முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கு கோடிகள்ல சம்பளம் வருதுன்னா எப்படி, சும்மா இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், நீ ஏன் அதுக்கு ட்ரை பண்ண கூடாது? அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் why should you not try for it? ஓகே, இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஜேஇ சிலபஸ் வந்து நம்ம தமிழ்நாடுவே வந்து கவர் பண்றாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டே உனக்கு பிசிக்கல் கான்செப்டா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டல்ஸா இருக்கட்டும், மேத்தமெட்டிக்கல் பேசிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே உனக்கு நம்ம ஸ்டேட் போர்ட்லயே கிடைச்சிடும். பெரிய பிரச்சனை ஆனா என்ன தெரியுமா, நீங்க எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க புரிஞ்சிக்காம. இப்போ நமக்கு புக் பேக்ல ஒரு 1 மார்க்கே இருக்குன்னா அந்த 1 மார்க்கை நம்ம என்ன பண்றோம்னா மனப்பாடம் பண்றோமே தவிர சால்வ் பண்ண கத்துக்க மாட்டோம். நல்ல வேலையா இப்ப கவர்மெண்ட்டே என்ன செய்யறாங்க, அந்த இது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான் சரி வராதுன்னு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி கேட்கறது, கொஸ்டின் மாத்தி கேட்கறதுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் நீ சால்வ் பண்ணுவது, சால்வ் பண்ணாதான் உனக்கு வேற மாதிரி கேட்டா கூட ஆன்சர் பண்ண தெரியும். உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பாருங்க, அதுல எத்தனை கொஸ்டின் வந்து ஜேஇ கொஸ்டின் இருக்கும், நீட் கொஸ்டின் இருக்கும், 1 மார்க்ஸ்ல, எக்ஸாம்பிள்ஸ்ல, எக்ஸசைஸ் சம்ஸ்ல. கவர்மெண்ட் உங்களை அதுக்கு படிக்க சொல்லி தான் புஷ் பண்ணுது, நீ தான் அதை பொறுப்பா எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்ல உனக்கு என்ன பண்ணுவாங்க, நியூட்டன் செகண்ட்ல வாட் இஸ் நியூட்டன் செகண்ட்லான்னு கேட்பாங்க. ஆனா ஜேஇல அப்படி இருக்காது. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம் இருக்கு, அது வந்து இட் இஸ் மூவிங் அண்டர் an acceleration of 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த மாதிரி நீ கத்துக்கிட்டதை இங்க அப்ளை பண்ற மாதிரியான கேள்வியா இருக்கும். நீ அந்த ஃபார்முலா இப்ப F is equal to MA படிச்சிட்ட இல்லையா, அப்ப அதை வச்சு நீ ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே கேட்பாங்க. அப்ப இதுக்கான ஒரு கம்ப்ளீட் 2 year ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் phase 1 ஜூன்ல இருந்து செப்டம்பர் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஃபவுண்டேஷன். ஓகே, இப்போ இந்த டைம்ல ஜூன் மாசமும் சரி செப்டம்பர் மாசமும் சரி அவசரப்படாத. உனக்கு 11th ஸ்கூல்ல என்னெல்லாம் பாடம் நடத்துறாங்களோ அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கா வேணும்னா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்க கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன், ஜேஇக்கு இந்த நேரத்துல போய் நீ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நீ 11th சிலபஸ புரிஞ்சுக்கணும், 11th புக்ல இருக்கிற கான்செப்ட்ஸை புரியணும். முக்கியமா ஃபர்ஸ்ட் 3-4 சாப்டர் இன் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் நல்லா புரியணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரியாது இருக்குன்னா தேடி புரிஞ்சுக்கணும். டெய்லி பிசிக்ஸ்க்காக ஒரு 1 hour, கெமிஸ்ட்ரிக்காக 1 hour, மேக்ஸுக்காக 1 hour, ஸ்டேட் போர்ட் சிலபஸ படி. நீ ஒரு 11th ஸ்டூடெண்ட்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ படி. யானியன் சார் நான் ஒரு 12th ஸ்டூடெண்ட் யானியன் சார், நான் என்ன பண்றது? அப்ப நீ ஓகே கிளாஸ் 11 விட்டுட்டு கிளாஸ் 12 சிலபஸ படி. தோ ஹானஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்றேன், 12th பசங்களுக்கு ஜேஇ ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஆல்ரெடி ரொம்ப லேட். ஹானஸ்டா பேசுறேன், கோச்சிக்காத. சரியா? நான் ஒரு 12th ஸ்டூடெண்ட், இனிமேதான் நான் வந்து ஜேஇ ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா
நான் ஹானஸ்டா என்ன சொல்லுவேன்னா, நீ 12th நல்லா புரிஞ்சு படி. 12th பசங்களாம் நீ என்ன செய்யணும், 12th நல்லா புரிஞ்சு படிச்சு 1 மார்க் சால்வ் பண்ணி, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, சரியா, எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு படிச்சு, ஓகே, 12th முதல்ல நல்ல மார்க் எடு. நீ ரிப்பீட் பண்ணி தான் ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடி போக முடியும். ஐஐடி நீ போகணும், அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணோம்னா ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். 12th பசங்களுக்கு ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஓகே, பட் 11th பசங்களுக்கு அப்படி இல்லை. நீ 11th இப்பையில இருந்தே ப்ராப்பரா பிளான் பண்ணி படிக்கிற அப்படின்னா உன்னால சூப்பரா வந்து என்ன செய்ய முடியும், சக்சீட் ஆக முடியும். ஓகே, சோ நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்கு phase 1, ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி எவ்ரிதிங் ப்ராப்பர்லி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சரியா, இப்போ phase 3 வருது, phase 2 காணும். சரி, phase 2 என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, phase 2 என்ன அப்படின்னா, உனக்கு 11th இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஓகே, இந்த 3 சப்ஜெக்டையும் நீ பேசிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் PYQs வந்து ஒழுங்கா படிக்கணும். PYQ என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்? இதை எந்த மாசத்துல செய்யணும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசம் உட்கார்ந்து, சரியா, அதுல இப்போ ஒரு பேச்சுக்கு டிசம்பர் மாசம் ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு விட்டுட்டு, அப்ப 3 மாசம். இந்த 3 மாசமும் ஜேஇல கேட்டிருக்க, ஜேஇ மெயின்ஸ்ல கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வா. 11th சிலபஸ் மட்டும் நீ என்ன செய்யணும், 11th சிலபஸ் மட்டும் தான் இப்ப படிச்சுட்டு இருக்கணும், நாட் 12th சிலபஸ். 11th சிலபஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல ஜேஇல என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டே வா. பிப்ரவரி, ஏப்ரல்ல வந்து நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, உனக்கு ஃபுல் 11th சிலபஸையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி சாப்டர் வைஸா நீ அதுல டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஃபார்முலாவுக்குலாம் நீ தனியா நோட் புக் போட்டு எழுத ஆரம்பிக்கலாம். இந்த மந்த்ல நீயா கைப்பட வந்து ஃபார்முலாஸை எழுதணும். ஃபார்முலா ஷீட் கொடுங்க சார், ஈஸி. நான் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கறது எனக்கு ஈஸி, ஆனா அதனால உனக்கு மார்க் வராது, அதான் பிரச்சனை. நீயா எழுதுனா மார்க் வரும். அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு டைம் போட்டு பிப்ரவரி, ஏப்ரல்ல அதை எழுது. சரியா, இப்போ phase 4 வந்து நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் ஜூன்ல இருந்து அக்டோபர், ஓகே, 12th வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும், 70% ஆஃப் த டைம் உன்னுடைய கிளாஸ் 12க்கும் 30% ஆஃப் த டைம் கிளாஸ் 11க்கும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் 12th வந்ததுக்கு அப்புறம். சரியா, நீ வந்து நிறைய ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எடுக்கணும், மார்க் எக்ஸாம் எடுக்கணும், டைம் பவுண்ட் பிராக்டிஸ் பண்ணணும். 12th நான் ஏற்கனவே 11th என்னென்ன சொன்னோம்னா அது அப்படியே 12th ரிப்பீட் பண்ணிட்டே வா. ஓகே, நீ நவம்பர்ல இருந்து ஜான்வரி வரைக்கும் இருக்கிற டைம்ல நீ வந்து நிறைய ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் எழுதுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்றியோ அந்த அளவுக்கு கான்செப்ட் நல்லா புரியும். ஜேஇ ப்ரிப்பரேஷன்ல, நீட் ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் தோத்து போறதுக்கான முதல் காரணமே என்ன தெரியுமா, அவங்க என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய மிஸ்டேக். நான் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கான அப்புறம் தான் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிப்பேன்னு பிடிவாதமா இருப்பாங்க. அது தப்பு, நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், தப்பா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதான் உனக்கு கான்செப்ட் புரியவே ஆரம்பிக்கும். ஸ்டேட் போர்டே இப்படிதான் படிக்கணும். நான் சொன்னா என்னைய கிறுக்குன்னுவாங்க, நீ அப்படிதான் நினைப்ப. அது எப்படி படிக்காம ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்றாரு அவரு. நீ செஞ்சு பார், 1 மாசம் செஞ்சனா உனக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரியுதா இல்லையா பாரு. ஆனா இங்க 1 மாசம் அதை செஞ்சு பார்க்கறதுக்கு தைரியம் இங்க எல்லாருக்கும் இல்ல. இருக்கிறவன் ஜேஇ கிளியர் பண்றான், ஐஐடி போறான். இல்லாதவன் அப்படிதான் இருக்கான். சரியா, பட் திஸ் இஸ் ட்ரூத். எந்த அளவுக்கு அதிகமா நீ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு கான்செப்ட் புரியும். இட்ஸ் நாட் த அதர் வே. கான்செப்ட் தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் போட முடியும்ன்றது தப்பு. சரியா, சோ நீங்க அப்ப ஜனவரி, ஏப்ரல் இந்த மந்த்ல என்ன செய்யணும், பப்ளிக் எக்ஸாம் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா அப்பப்போ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, எரர் அனாலிசிஸ் பண்றது. எரர் அனாலிசிஸ்னா வந்து என்ன சார், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பு எப்படி பண்ணாம இருக்கோன்றதுக்கு ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணணும். நிறைய அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், நிறைய மல்டி கான்செப்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஒரே சம்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். சரியா, இப்ப மெயின் விஷயத்துக்கு வரும். இவ்வளவும் நான் செய்யறேன், செஞ்சு இப்ப எனக்கு ஜேஇ மெயின்ல மார்க் வரல, என் லைஃப் என்ன ஆவர்த்தி ஆன்சர். அங்கதான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இப்ப நீ ப்ரிப்பேர் பண்ணல பிட்சாட், விஐடி, எஸ்ஆர்எம்ஜேஇ, அப்புறம் காம்டெக், யூஜி, இடி, அதுக்கப்புறம் எம்ஹெச்இடி, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஜேஇ சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஜேஇ பேட்டர்ன்ல தான் வந்து இவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆனா ஜேஇ மெயின்ஸை விட மல்டிபிள் லெவல்ஸ் ஈஸியா இருக்கும், நீட்டை விட ஈஸியா இருக்கும். இப்ப டஃப்னஸ் லெவல் வந்து பார்த்தோன்னா ஜேஇ அட்வான்ஸ் தான் இருக்கிறதுலே கஷ்டம், அதோட ஜேஇ மெயின்ஸ் ஈஸியா இருக்கும், அதோட நீட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீட்டை விட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். அப்போ முழு ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டு வந்து நீ இங்க காட்டலாம். அட்லீஸ்ட் இந்த காலேஜஸ்ல ஏதோ ஒண்ணு உனக்கு கிடைக்கும்.
இதுல நான் ஏ விட்டுட்டேன். ஏ இருக்கு இதுல ஏ அமிர்தா கோயம்புத்தூர் அதை நான் விட்டுட்டேன். சரியா? சோ கன்க்ளூஷன் என்ன? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறது நமக்கு ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. ஆனா நீ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு புக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கத்துக்காம இருக்கனா அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜ். இதை நல்லா புரிஞ்சுக்கும். சரியா? ரிவிஷன் பண்றத தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாத, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மார்க் டெஸ்டே எடுக்காம இருக்காது, அதுவும் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தட் இஸ் மோர் தேன் எனஃப். புரியுதா? இப்போ சார் இதுல பார்ட் 1 என்னது? ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஒழுங்கா படிக்கணும். முக்கியமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். 1 மார்க்ஸ் சால்வ் பண்ண தெரியணும் இல்லையா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஆனா இதெல்லாம் உனக்கு கிடைக்குதா? உனக்கு ஆக்சுவலா புரியுற மாதிரி சொல்லி தராங்களா? சொல்லி தரலனா என் கிட்டவா, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2299 ரூபாய் நீ பே பண்ணா 11th 12th ரெண்டுமே சேர்ந்து. சரியா? சாரி, இது வந்து 12th ஃபீஸ், மன்னிச்சிரு. 12th ஃபீஸ், 12th பசங்க நீ 2299 ரூபாய் பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு எங்க கூட படிக்கலாம். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th அப்போ எனக்கு எவ்வளோ அப்படின்னா 3000 வரும். 2 வருஷத்துக்கு 3000 வரும். லைவா ரெக்கார்டட் கிளாஸஸா ரெண்டுமே ப்ரொவைட் பண்றோம். உனக்கு 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க நாங்க இதுல ஃபுல் சப்போர்ட்டா இருக்கோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே நடத்துறோம். தமிழ் மீடியமும் நடத்துறோம், இங்கிலீஷ் மீடியமும் நடத்துறோம். நம்ம தீமினல் பேட்ச்ல சேர்ந்துக்கும். எப்படி ஆனியன் சார் நான் தீமினல் பேட்ச்ல சேர்றது? எனக்கு சேர்றது தான் எப்படின்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணு. அதுல வந்து 2 year பேட்ச், தங்கிலீஷ் பேட்ச் அப்படின்னு போட்டு நம்ம தீமினல் பேர் போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் லிங்க் வரும். வேதாந்த் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு போன்பே, ஜிபே இது மூலயமா நீங்க பே பண்ணிக்கலாம். QR கோட் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா QR கோடு ஒன்று காமிக்கும். உங்களுக்கு யாரு பே பண்ண முடியுமோ, அப்பாவோ அம்மாவோ இல்ல வேற யார் ரிலேட்டிவோ யாரு பே பண்ணுவாங்களோ யார் வேணா பே பண்ணலாம் அந்த QR கோடை ஸ்கேன் பண்றது மூலயமா. சரியா? எனிவே இப்போ சொல்லு, ஜெய் ஒர்த்தா இல்லையா? கண்டிப்பா ஜெய் படிக்கிறது ஒர்த்துன்றதான் என்னுடைய பிலீஃப். கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் வந்து ஜெயியை கிளியர் பண்ணிட்டு ஜெய் அட்வான்ஸ்ட் முடிச்சுட்டு ஐஐடி போயிட்டு ஐஐடியை விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி 20 லட்சத்துல இருந்து 35 லட்சத்துக்குள்ள இருக்கு. 20 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.8 lakhs per month. ஆனா இதுவே நீ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்ல ஸ்டேட் போர்ட்ல இருந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா போற காலேஜஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஆவரேஜ் சேலரி 5 இருந்து 12 லட்சத்துக்குள்ள. விச் இஸ் 5 இருந்து 12 லட்சம். நீ ஒரு சராசரி கணக்கு எடுத்துக்கோ. 60,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் தான் உன்னால சம்பாதிக்க முடியும். அப்ப நீ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஐஐடிக்கு போகணும், மறந்துடாது. சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு. ஜேஇக்கும் எங்களுக்கு 11th இருந்தே கிளாஸஸ் எடுங்க அப்படின்னா கண்டிப்பா நீ கமெண்ட்ல சொல்லு, நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? பாய் பாய்.